லைஃப் டைம் சர்ச் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போது சனி திசையை பொறுத்த மட்டும்லைங்க, நான் ஏற்கனவே ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன். சிம்ம லக்னத்திற்கு 6-7 குடையவராகவும், கடக லக்னத்திற்கு 7-8 குடையவராகவும் சனி வந்துடுவாங்க. இப்போ கலசர ஸ்தானமாக சனியோட வீடு வந்துடுதுங்க. இப்போ அப்படி வரும்போது எந்த அமைப்பில் இருந்தால் அவர் நன்மைகளை செய்கிறாரு, நம்ம சொல்ல மாதிரி பாவக்கிரகங்கள் எந்த அளவுக்கு மறைந்து இருந்து நல்ல வலுவோடு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது பொதுவான விதி. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம வந்து கடக லக்னங்க, லக்னத்திற்கு 7-8 குடையவராக சனி வந்து அவர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சனி தான் வீட்டை பார்க்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். சுபக்கிரகம் இருந்தால் கூட பார்க்கலான்னு சொல்லுவோம், பாவக்கிரகம் பார்க்கவும் கூடாதுன்னு சொல்லிடுறோம். அப்படி வரும்போது இந்த சனி எங்கெங்கே இருந்தால் அவ்வளோ நல்லது பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லக்னத்தில் குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நேராக 7ஆம் வீட்டை பார்ப்பார். அதுவே உரிய பெரிய பாதிப்புகளை கொடுத்துருது. அதே சமயம் 8ஆம் வீட்டில் இருக்கலாங்க. 8ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன், நல்ல பலன் என்ன, கெட்ட பலன் என்னன்னா ஆயில் கூடுங்க, மீதி எதுவுமே நல்லா இருக்காது, அவ்வளோதாங்க. ஆயில் கெட்டியாக இருக்கும், அதே சமயம் மற்ற எதுவுமே வந்து அவ்வளோ சிறப்பாக அமையாது அப்படிங்கிறது தான் 8இல் சனி இருப்பது. அதுவும் இல்லாமல் 7 கூட சேர்த்துக்கலாங்க. மகரம் வீடு சரராசியில் சனி இருக்கிறது திக்பலம். கடக லக்னத்திற்கு 7இல் சனி திக்பலம் அடைவார். 7 அதுவும் இல்லாமல் சரராசிங்கிறப்போ சனி வந்து அந்த அளவுக்கு கெடுபலன்கள் இருக்காது. கும்பராசியை பொறுத்த மட்டும் ஸ்திர வீடாக வந்துடுங்க. ஸ்திர வீடாக வரும் பொழுது அவர் கர்ண பார்வையாக சனி பார்க்குறாருங்க. அப்படி இருக்கும்போது குருவின் பார்வை அவருக்கு கிடைச்சா மட்டும்தான் பரவாயில்லைன்னு சொல்ல முடியும். அதே சமயம் மகரமா கும்பமா அப்படின்னு எடுத்து பார்த்தா மகர வீடு தாங்க சனி பகவானுக்கு நல்ல வீடு, சர வீடு. அதனால் அந்த வீட்டோட தொடர்பு கொள்கிற மாதிரி வேறு வீடுகளில் இருந்தாருன்னா பலன்கள் நல்லா இருக்கும். அதே சமயம் கடக லக்னத்திற்கு 7ஐ தொடர்பு கொள்ளலாம், 8ஐ தொடர்பு கொள்ளக்கூடாதுங்க. இப்போது கடக லக்னத்திற்கு 6இல் சனிங்க, தனுசில் சனிங்க. தனுசில் சனி இருக்கிறார். 6இல் சனி தானங்க நல்லது தானங்க பண்ணுவார் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அப்படி கிடையாது. 6இல் சனி இருக்கிறார் அப்படின்னா நேராக 8ஆம் வீட்டை பார்ப்பார். 3ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை கும்பத்தை பார்ப்பார். அது அந்த அளவுக்கு சிறப்பு பலன் கிடையாது, பார்க்கும் வீடுகளை கெடுப்பார். அப்போ 8ஆம் வீட்டை பார்த்து சனி திசை வரும்பொழுது உடம்பு சம்மந்தப்பட்ட நோய் எல்லாத்தையும் கொண்டு விடுவார். நம்ம நினச்சிட்ருப்போம் 6இல் சனி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் நினச்சி 8ஆம் வீட்டை பார்ப்பார். அங்கேயும் பாவக்கிரகங்களும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த திசை. அதனால் சனி திசை எப்படி ராகு திசைக்கு எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி தான் சனி திசைக்கும் ரொம்ப பார்க்கணும். அதே சமயம் 5இல் இருந்தால் 5இலையும் கெடுப்பார், குடும்பஸ்தானத்தையும் கெடுப்பார், பூர்வபுண்ணியத்தையும் கெடுப்பார், கலசஸ்தானத்தையும் கெடுப்பார், எல்லாமே கெடும். அப்படி பார்க்கும்போது சனி 4இல் உச்சமடைவது எவ்வளவோ மேல். சனி 4இல் உச்சமடைந்து இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான இதில் டாப்பிக்கை நம்ம மறந்துடுறோம். கடக லக்னத்திற்கு லக்னாதிபதி சந்திரன். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோமே, சந்திரனும் சனியும் பார்த்து கொள்ளக்கூடாது, சந்திரனும் சனியும் எந்த வகையிலையும் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது இவர் லக்னாதிபதியாக வேற வந்துடுறாரு. நான் ஏற்கனவே கும்பலக்கணத்துக்கு என்ன சொல்லியிருந்தேன், அவர் உடல்காரகன் சந்திரன், அதனால் அவர் 6ஆம் அதிபதியாக வரும்போது உடல்காரன். இங்கே லக்னாதிபதி ஆத்மகாரகனாகவும் வந்து உடல்காரகனாக சந்திரன் ரெண்டுமே இப்போ வந்து சந்திரனாக வந்துடுறாரு. அப்படிங்கிறப்போ இந்த லக்னத்துக்கு சந்திரன் எந்த வகையிலையும் கிடக்கூடாது, ரொம்ப நல்லாயிருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் தான் சனியை பற்றியே நம்ம பேசணும். இந்த லக்னத்துக்கு வளர்பிறை சந்திரனாக சந்திரன் இருந்துட வேண்டும். அப்படி இருந்து சனியின் பார்வை இல்லாமல் இருந்துட்டா அவங்க பெரிய யோகாக்காரங்க. இது ஒரே விஷயம். இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே கடக லக்னத்துக்கு உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். கடக லக்னத்தை பொறுத்த மட்டும் யார் பிறந்திருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க லக்னத்துக்கு சந்திரனும் சனியும் தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறாங்களா, அவங்க யோகாக்காரங்க. இப்படி தான் வரும். கர்மாங்கிறது எப்படி நல்ல கர்மா கெட்ட கர்மாவை வருதுங்கிறது இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த சந்திரன் எங்கேயும் கெடாமல் நல்ல இடத்துல. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்துக்கோங்க, நான் கடக லக்னம் போட்டிருக்கேங்க. கடக லக்னத்திற்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 குடையவர். சனி வந்து 7-8 குடையவர். 7ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக சனி வர்றாருங்க. இப்படி இருக்க இந்த சனி வந்து 4இல் சனி உச்சமடைகிறாருங்க. 4இல் சனி உச்சமடைச்சிட்டாருங்க. இப்படி இருக்கும்போது இந்த சந்திரனின் பார்வையை இவர் வாங்காமல் இருக்கணும், சந்திரன் இவரை பார்க்காம இருக்கணும், சனி சந்திரனை பார்க்காம இருக்கணும். இதுதானே இப்போ நம்மளுக்கு தேவை. அப்படி தானே நம்ம பார்க்கணும். சந்திரன் இங்கே இருக்காருங்க, லக்னத்தில் இருக்கிறாருங்க. லக்னத்தில் சந்திரன் இருக்கார், 10ஆம் பார்வையாக பார்த்துவார்.
உச்சம் பெற்ற சனி, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. சனிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது உச்சம் பெற்ற சனி, இன்னொன்று 4ஆம் வீடு, அதுவும் முக்கியம், அதையும் பார்க்கணும். இந்த 3ஐயும் பார்க்கணும். நம்ம உடனே சனி 4ஆம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு முடிச்சுட்டு போயிட முடியாது. உச்சம் பெற்றாரு சனி வேற, 10ஆவதுக்கு 4ஆம் வீடு வேற, 4ஆம் வீடும் கிடக்கூடாது. அப்படி இருக்க 10ஆம் வீட்டை பார்த்து இங்கே சந்திரன் இருந்தா, ஆட்சி தான் சந்திரன், நான் இல்லைன்னு சொல்ல வரல, இருந்தாலும் பாதிப்பு இருக்கும். இங்கே சந்திரன் இருக்காருங்க, அதுவும் பெரிய நல்ல பலங்களே வழங்காது. நேராக சந்திரனும் சனியும் பார்த்துக்கிறது, அதுவும் லக்னாதிபதியுமாகி ராசி அதிபதியுமாகி அந்த சந்திரனை பார்க்கறது, அதுவும் சரியில்லை. இங்கே சந்திரன் இருக்காருங்க, லக்னத்திற்கு 6இல் மறைகிறார், சனியின் பார்வையை பெறுகிறார். அப்படி பார்க்கும்போது பாருங்கள், சயின்ஸ் இதாங்க சயின்ஸ். இப்போ பாருங்கள் எப்படி வச்சுருக்காரு பாருங்கள் ஆண்டவன். சனி 4ல் சனி, சந்திரன் 8ல் 11ல் உச்சம். இந்த அமைப்பை பார்த்தீங்களா? சந்திரன் சனியை பார்க்கல, சனி சந்திரனை பார்க்கல, ஆனால் 2 பேரும் வலுவாக இருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்துருச்சாங்களா உங்களுக்கு? நல்ல வலுவாக இருக்கிறாங்க. சந்திரனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, சனியையும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது சனியை பொறுத்த மட்டும் சந்திரனை கெடுக்காமல் இருக்கிறதும், சனி நல்லா வலுப்பெற்று இருக்கும்போது கணவன் ஸ்தானம் ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி ஸ்தானம், பெண் ஜாதகமாக இருந்தால் கணவன் ஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்படி தான் நம்ம பார்ப்போம். இந்த 2 இவங்க உட்காந்துட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணுதில்லை, என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னத்திற்கு ஆகாதவர் ஆச்சுங்க. நீங்கள் தான் சொல்லுவீங்களே அடிக்கடி ஆகாதவர் அப்படின்னு. இந்த லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவர் வீட்டை அவருடைய நண்பர் போய் கெடுத்துட்டாருங்க. நல்லது தான், அந்த வீட்டை போய் அவர் கெடுத்துட்டாருங்க. அதே சமயம் இந்த சந்திரன் இங்கே உச்சம் அடைஞ்சிருக்காருங்க அப்படின்னா, இந்த சுக்கிரன் இங்கே இருந்துடணும். ஏங்க 12ல் போய் உட்கார்ந்துருக்காரு? இந்த சுக்கிரன் எந்த வகையிலையும் எங்கேயுமே தொடர்பு கொள்ளக்கூடாதுங்க. இந்த லக்னத்திற்கு சுத்தமாக கெட்டவர் அப்படின்னு கேட்டால் சனியை கூட சேர்த்துக்கலாம். சனியை விட மோசமானார் இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் வலுப்பெற்று எங்கேயாச்சும் இருந்தார்னா அந்த ஜாதகம் நல்லா இருக்கிறது இல்லைங்க. இந்த சுக்கிரன் போய் மறைஞ்சிடணும். ஆனால் ஒன்று, இதில் ஒரு மிகப்பெரிய யோகம் ஒன்று இருக்குது. இந்த லக்னத்துக்கு 12 சுக்கிரன், இந்த சுக்கிரனை யாரும் பார்க்காமல் இருந்துட்டா இவங்க பெரிய கோடீஸ்வரங்க, நல்ல அமைப்புகளை உருவாக்கிடும். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனை எந்த கிரகமும் பார்க்காம இருந்துட்டாலே நல்ல யோகம். அந்த சுக்கிரன் இல்லாமல் சுக்கிரன் புதனும் சேர்ந்துருந்து யாரும் பார்க்காம இருந்துட்டாலும் யோகம். புதனை ஏன் நான் ஒன்றும் சொல்ல வரமாட்டேங்கிறேன்னா, புதன் கேந்திராதிபத்திய தோஷமாக வந்துடுது அந்த லக்னங்களுக்கெல்லாம், அதனால் அது செட் ஆகாது. இந்த சுக்கிரன் மட்டும் தனியாக எங்கேயாச்சும் இருந்துட்டார், அந்த சுக்கிரனை யாரும் பார்க்கல அப்படின்னா அது நல்ல யோகத்தை கொடுக்குது. நீங்களே ஜாதகத்திலே செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் இங்கே 12ல் மறைஞ்சு இப்படி உட்காரணுங்க. இந்த லக்னத்திற்கு திரும்பவும் சொல்லிடுறேன், இந்த லக்னத்துக்கு சந்திரனை சனி பார்த்து விடக்கூடாது, லக்னாதிபதியும் 7ஆதிபதியும் தொடர்பு கொள்ளக்கூடாது. வேறு இடங்களில் மறைந்திருக்கும் போது கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குது. இல்லை சம்மந்தப்பட்டுட்டாங்க, ஏதோ ஒரு வகையில் பாவக்கரங்களுக்கு வந்துட்டாங்கன்னா 2 திருமணங்கள் அப்படி கொண்டு வந்து விட்டுருவோம். இல்லையா குடும்பத்திலே நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளை உருவாக்கிட்டுருவோம். இங்கே கேது இருந்துட்டாருங்க, அவ்வளோதான், குடும்பத்தையும் பிரிச்சிடும். 8ல் ராகு வந்துடுறாருங்களா, இப்படி வந்துடும். இப்படியும் அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போது இந்த சந்திரனை சனி பாத்திரக்கூடாது. இந்த லக்னத்தை பொறுத்த மட்டும் இங்கே சனி இருக்கிறது நல்லதுங்க. இங்கே கூட இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனாலும் 3ஆம் இடம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த 2ஆம் வீட்டு அதிபதி சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கும், அது ரொம்ப முக்கியம். கடக லக்னத்துக்கு சனி எங்கெங்கே இருக்கணுமோ அந்த பார்வையையும் பார்க்கணும். அந்த பார்வையில் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டு அதிபதி நல்லா இருக்கலைன்னா அந்த இடத்த சனிக்கு எடுத்துருவார். அதையும் நம்ம பார்த்துக்கணும். இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுங்க, சனி இங்கே இருக்கிறாருங்க, சனி இங்கே இருக்கிறாருங்க, 11ல் இருக்கிறாருங்க, 11ல் இருக்கிறாருங்க, 4 கூட இல்லைங்க. சந்திரன் இங்கே இருக்கிறாரு, சந்திரன் நீசம். சும்மாவே சந்திரனை சனி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் நல்ல வலுவாயிட்டார். ஏன்னா நண்பரோட வீட்டில் இருக்கிறாரு, ரிஷபத்தில் இருக்கிறார், சுக்கிரனோட வீட்டில் இருந்துக்கிட்டு நேராக சந்திரனை பார்க்குறாரு. லக்னாதிபதி ஏற்கனவே நீசம் பெற்ற சந்திரனை சனி பார்க்கலாமா? ரொம்ப கெடுதல்களை பண்ணிடுவார். உடல் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்தையும் கொண்டு விட்டுருவார். ஜாதகமும் அவங்களுக்கு பெரிய யோகா அமைப்புகளை கொடுக்காது. இப்படி தான் நம்ம பார்க்கணும். இதுலேயும் வேறு என்ன கிரகங்கள் எப்படி வருதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ்.